Hello friends, welcome to Creative Aari Works. இது ஒரு கஸ்டமர் ப்ளவுஸு. ஸோ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக அவங்க வந்து இந்த ப்ளவுஸ் ஒர்க் வந்து கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும், பார்க்க ரொம்ப எலகண்ட்டாக தெரியணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த க்ரீன் கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி க்ரீன் கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நல்லா மினுமினுன்னு தெரியணுங்கிறதுக்காக. இது இல்லாமல் நம்ம நார்மலாக எப்பவும் போல் சுகர் பீடும் பெரிய சைஸ் பீடும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க மாதிரி பீட் ஒர்க் மட்டும் நெக்லைனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புட்டா டிசைன் வந்து ஒரு மாதிரி அரும்பு டைப்பில் இருக்க டிசைன் வந்து 3 எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த குட்டி குட்டி புட்டா வந்து அங்கங்கே வந்து நல்லா ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் புட்டாவாக இருக்குது. இப்போ இதோட ஹேண்ட் பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ளவுஸோட ஹேண்ட் டிசைன். இது யூஸ்வலாக நம்ம போடுற அந்த நெக்லைன் டிசைன் தான். 2 லைன் சரி போட்டு சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீடு அவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம நெக்லைனில் பார்த்தா அதே புட்டாஸு. இந்த சென்டரில் இருக்க டிசைன் மட்டும் சாரீ வந்து ஃபுல்லாக அந்த ஃப்ளவர்ஸ் வந்து வர்ற மாதிரி ஒரு சாரீ டிசைன்ஸ் வந்து இருக்கனால அந்த டிசைனை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபுல்லாகவே க்ரீன் கலரே வரணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் ஒரு ஸ்டோன் வந்து இது வந்து ஒரு 6 mm சைஸ் ஸ்டோனு. ஸோ அதை சுற்றி வந்து சுகர் பீடு, ஸ்டோன் செயின், திரும்ப ஒரு சுகர் பீடு வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொரு இதழ்லையுமே அதோட பார்டர் லைன் சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ளே வந்து ஒரு மாதிரி கிளாஸ் பீடு வந்து க்ரீன் கலரில் இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப லைட் க்ரீனாக இருந்தாங்கன்னா ஸ்டோன் செயினுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ஸோ கொஞ்சம் டார்க் க்ரீனாக தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்து வந்திருக்கு. இதோட சாரீ பிக் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இது ஒரு கஸ்டமர் ப்ளவுஸு. ஸோ இந்த டிசைன் வந்து அவங்க எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் இது வந்து கான்ட்ராஸ்ட் வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி ப்ளவுஸு. சாரீ வந்து மாதிரி கோல்டன் கலர். ஸோ நம்ம வேறு எந்த கலருமே யூஸ் பண்ண முடியாது, கோல்டன் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் வந்து கொடுத்துருக்கேன். மற்றபடி நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி பீட் ஒர்க்கு, சுகர் பீடும் 4 mm சைஸ் பீடும் வச்சு பண்ணியிருக்கேன். புட்டா டிசைன் வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்க மாதிரி, ஸோ சாரியில் இருக்க மாதிரி இருக்க டிசைன் ஏதாவது போடணும்னு ரவுண்டாக இருக்க புட்டா வந்து போட்டிருக்கேன். இப்போ இதோட ஹேண்ட் பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ளவுஸோட ஹேண்ட் ஒர்க்கு. ஸோ நம்ம பார்டர் லைன் வந்து நம்ம நெக்லைனில் பார்த்த மாதிரி சரி, சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீட் மட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம நெக்லைனில் பார்த்துக்க அதே புட்டா டிசைன் வந்து சுற்றி கொடுத்துருக்கோம். இந்த சென்டரில் இருக்க அந்த டிசைன் மட்டும் நல்லா ஹைலைட்டாக தெரியணுங்கிறதுக்காக நல்லா பெருசாக வந்து போட்டிருக்கோம். இது என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த சேம் கலரில் இருக்க மாதிரி ரெட் கலர் வந்து ஸ்டோன் வந்து வச்சுட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீடு, ஸ்டோன் செயின், திரும்ப ஒரு 2 லைன் சுகர் பீடு, அதுக்கடுத்து ஒரு லைன் ஸ்டோன் செயின், திரும்ப ஒரு லைன் சுகர் பீடு. ஸோ இந்த சென்டரில் வந்து நல்லா நுணுக்கமாக ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். அதுக்கடுத்து வந்து 4 mm சைஸ் பீடு வந்து 1 விட்டு 1 4 mm சைஸ் பீடு, சுகர் பீடு, 4 mm சைஸ் பீடு, சுகர் பீடு அந்த மாதிரி வச்சுட்டு எண்டில் மட்டும் நம்ம வந்து அரும்பு ஸ்டிச் வந்து பண்ணுவோம்ல, அதை வந்து சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து அரும்பாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட சென்டர் டிசைன். இது நம்மளோட ஒரு கஸ்டமர் ப்ளவுஸு. சாரீ வந்து ஃபுல்லாக வந்து சில்வர் பேட்டர்ன் வந்து பார்டர் இருக்கனால சில்வர் பேட்டர்ன்லேயே ஒர்க் பண்ணியிருக்கோம். இது நம்ம வந்து கோல்டன் ஒர்க்லாம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி 2 லைன் சில்வர் ஜரி கொடுத்துட்டு சில்வர் கலரில் சுகர் பீடு, அதுக்கடுத்து ஒரு 3 mm சைஸ் பீடு, திரும்ப ஒரு சில்வர் கலரில் சுகர் பீடு, அதுக்கடுத்து வந்து 3 mm சைஸ் பீடை வந்து வரிசையாக வச்சுட்டு 2 பீடுக்கு இடையில வந்து ஒரு மாதிரி அரும்பாக வந்து போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ அங்கங்கே வந்து இந்த புட்டாக்காக வந்து இந்த அரும்பு டிசைன் என்ன பண்ணியிருக்கோமோ அந்த ஒரு பெரிய பீட் சின்ன பீடை வந்து அங்கங்கே ஃபுல்லாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே தான் நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கும். இப்போ இதோட ஹேண்ட் பார்க்கலாம். இதான் வந்து ஹேண்ட் டிசைன். ஸோ சாரீக்கு வந்து மேட்ச் பண்ணி இந்த புட்டா வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி என்கிட்ட வந்து பிக் அனுப்புனாங்க. ஸோ அதவே நான் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நெக்லைனில் பார்த்த மாதிரி அங்கங்கே அதே புட்டா டிசைன் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது இல்லாமல் நம்ம வந்து நெக்லைனில் போட்டிருக்க அந்த பார்டர் டிசைன் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதில் நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னா சாரீ கலரை மேட்ச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோன் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி வந்து சில்வர் கலர் சுகர் பீடு, அடுத்து வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் செயின், திரும்ப சில்வர் கலர் சுகர் பீடு, 3 mm சைஸ் பீடு, திரும்ப ஒரு சில்வர் கலர் சுகர் பீடு வந்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி லீஃபாக வந்து சும்மா ஃப்ரீ ஹேண்டில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லீஃப்க்கு உள்ளே வந்து சில்வர் கலரில் சில்க் த்ரெட்டில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். நம்ம பண்ணுற நார்மல் ஃபில்லிங் ஸ்டிச் தான். இதுதான் இதோட ஒர்க்கு. இது வந்து ஒரு பாவாடை சட்டைக்காக போட்டிருக்கோம். வெறுமனே ஒரு பீகாக் டிசைன் மட்டும் சென்டரில் வந்து வர்ற மாதிரி வந்து போட சொன்னாங்க. ஸோ ஒரு பீகாக் டிசைன் மட்டும் வந்து பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து பீட் ஒர்க்கு, ஸ்டோன் செயின் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு அவ்வளோதான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னா எல்லோ கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி கோல்டன் கலர் ஸ்டோன் வந்து வச்சுட்டு
அதை சுற்றி சுகர் பீடு, க்ரீன் கலர், இது வந்து டார்க் க்ரீன் கலரில் வந்து ஸ்கர்ட்டில் வந்து டிசைன் இருக்க மாதிரி. ஸோ டார்க் க்ரீன் கலர் ஸ்டோன் செயின், அதை சுற்றி திரும்ப ஒரு சுகர் பீடு, அந்த மாதிரி வந்து அந்த பெட்டல் மாதிரி வரதை வந்து கவர் பண்ணிவிட்டு, அடுத்து வந்து பீகாக்கோட ஃபெதர் எல்லாமே வந்து கோல்டனும் க்ரீன் கலரில் பீடு வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். பெட்டல்ஸுக்கு வந்து அவுட்டர் மட்டும் கோல்டு கொடுத்துட்டு உள்ளே வந்து இன்னர் ஃபுல்லாக க்ரீன் கொடுத்துருக்கேன். பாடிக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக கோல்டு, க்ரீனு, கோல்டு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கர்வியாக இருக்கிற ஸ்பேஸில் ஃபுல்லாக வந்து க்ரீன் கலரில் வந்து ஸ்டோன் செயின் வந்து இந்த மாதிரி கர்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதோட தலையில் வந்து ஒரு மாதிரி ஜரி போட்டுட்டு எண்டில் வந்து ஒரு 4mm சைஸ் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கண்ணுக்கு வந்து ஒரு சக்கரி வச்சுட்டு ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். இதுதான் இதோட ஒர்க்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.